அடுத்ததாக ஷரத்துல் முஸ்தஃப்தி, அதாவது ஃபத்வாவை கேட்டு வருபவர், கேட்டு நடப்பவருக்குரிய நிபந்தனையை பற்றி ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள். ஓமின் ஷரத்தில் முஸ்தஃப்தி அன் யகூன மின் அஹ்லி தக்லீத், அவர் இன்னொருவரை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். முஸ்தஃப்தி ஃபயுகல்லிதல் முஃப்திய ஃபில் ஃபுத்தியா, அந்த ஃபத்வாவில் முஃப்தியை என்ன செய்வார், அவர் பின்பற்றுவார். ஷரஹ்ல சொல்றார், فإلم يكن الشخص من أهل التقليد بأن كان من أهل الاجتهاد, இஜ்திஹாதுக்குரியவராக இருந்தார். فليس له أن يستفتي, அவர் ஃபத்வா ஏனென்றால் المجتهد لا يقلد مجتهدا كما قال وليس للعالم أي المجتهد أن يقلد لماذا لتمكنه من الاجتهاد. ஆனால் சில நேரங்களில் முஜ்தஹிதீன்கள் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸில் நஸ் இல்லாத விஷயங்களில் அப்போ ஒரு இமாமுடைய கருத்தை சொல்லி நான் அதை எடுக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அது அப்போ அவங்க சரிகான்றாங்கன்னு அர்த்தம், அந்த கருத்தை அவங்க சரிகான்றாங்கன்னு அர்த்தம். அப்போ முஸ்தஃப்தி என்ன அறிக்கணும், முகல்லிதா இருக்கணும். அவர் முகல்லிதா இருக்கணும். அன்னல் முஜ்தஹித லா யுகல்லிது முஜ்தஹிதன். நான் முந்தி சொன்ன ஒரு சூறா ஒன்று இருக்குது, அந்த சூறாவில் சில நேரங்களில் என்ன செய்வாங்க, முஜ்தஹிதுங்கள் குர்ஆன் ஹதீஸ் இல்லாத விஷயத்தில் இன்னொரு இமாமுடைய கருத்தை எடுப்பாங்க. அப்போ தக்லீதன் என்ன, தக்லீது கபூலு கவுலில் காயிலி பிலா ஹுஜ்ஜா, ஆதாரம் எதுவும் இல்லாமல் ஒரு சொல்பவருடைய சொல்லை எடுத்தல். அப்ப சொல்பவர் அங்க கூட ரசூலுல்லாஹ் அடங்குவாங்களே. ஃபஅலாஹாதா கபூலு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸம்மா தக்லீதன். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை எடுக்கிறதும் தக்லீதாகிவிடும் இந்த சொல்லும் பிரகாரம். யுஸம்மா தக்லீதன். ஆனால் இதை சிலாக்கள் மறுத்து என்ன சொல்றாங்க, வமின்ஹும் மன் கால அத்தக்லீது கவுலுல் காயிலி அந்த லா தத்ரி மின் ஐன காலஹு. தக்லீத் என்றால் ஒருவர் ஒரு சொல் எடுக்கார், அவர் எங்கிருந்து எடுத்துன்னு சொல்றாரு, இல்லை சொல்றதை பார்க்காம எடுக்கார். இப்போ நிறைய பொதுமக்கள் மாதிரி ஹராமண்டா ஹராமண்டா அது ஹராமாம் அது ஹலாலா என்று எடுத்துட்டு போறாங்க. இப்போ இந்த ஃபத்வாவுக்குரிய ஆதாரம் என்ன என்கிறது சொல்லப்படுவது, இதைத்தான் தக்லீத்னு சொல்வது. இப்போ இதில் ஒரு ஹிலாஃப் ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க கியாஸை வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா என்ற ஒரு கருத்து இருக்கு. சிலர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவங்க பெரும்பாலும் வஹியை கொண்டு தீர்ப்பு கொடுப்பார்கள், சில நேரங்களிலே கியாஸை வைத்து அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்கி இஜ்திஹாது பண்ணி சில தீர்ப்புகளை கொடுப்பாங்க என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது. فإن قلنا إن النبي صلى الله عليه وسلم كان يقول بالقياس فيجوز أن يسمى قبول قولي تقليدا. அந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல தக்லீதுன்னு சொல்லலாம், என்ன இஜ்திஹாத் பண்ணி சொல்றாங்க. ஆனா வஹீலேருந்து சொல்றதை என்ன செய்யல, தக்லீத் என்று சொல்ல முடியாது. ஏன், அது ரசூலுல்லாஹ் அவங்க லா யன்திகு அனில் ஹவா. அப்ப அதை விளங்கப்படுத்துறார். فإن قلنا إن النبي صلى الله عليه وسلم كان يقول بالقياس بأن يجتهد فيجوز أن يسمى قبول قول تقليدا لاحتمال أن يكون اجتهاد. وإن قلنا إنه صلى الله عليه وسلم لا يجتهد, رسول الله اجتهاد பண்றதில்லை, وإنما يقول عن وحي, எப்பொழுதுமே வஹியை ஊடாகத்தான் சொல்வார்கள். وما ينطق عن الهوى, மனோயிச்சைப்படி எதையும் சொல்வதில்லை. இன் ஹுவ இல்லா வஹியுஹா, எல்லாம் அறிவிக்கப்பட்ட வஹி என்ற அடிப்படையிலே فلا يسمى قبول قوله تقليدا, அதை தக்லீதன் சொல்லுவாங்க. இஸ்தினாதி இலல் வஹி, எனவே வஹியை அடிப்படையாக கொண்டது அதை நாங்க தக்லீத் என்று சொல்ல முடியாது. அப்ப இதுல முகல்லிதுக்குரிய சட்டம் என்ன என்றால், சுருக்கமாக சொல்லப்படும் ரெண்டு விஷயம். ஒன்று, அவருடைய அறிவுக்கு ஏற்ற பிரகாரம் யார் ஒரு ஆலிம் என்று அவர் அடையாளப்படுத்தணும். பிறகு அவர்கிட்ட கேட்கணும், யாரு நம்பிக்கையான ஆலிம், ஆலிமும் சிக்கா. சிலங்கள் ஆலிம் இருக்கிற ஃபாசிக், உனச்சோ பொதுமக்களை ஏமாத்துற ஆலிம் மாதிரி இருக்காங்க, ஆலிம்களும் இருக்காங்க. அப்ப எனவே ஆலிமும் சிக்கா, இவர் நம்பிக்கையான ஒருவர் என்று அவர் உள்ளத்துல வருமே. இந்த
இந்த விஷயத்துல அவன் அந்த ஆமி முஜ்தஹித், அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு ஆலிமை அடையாளப்படுத்துவதில் இனங்காணுவதில் இந்த இடத்துல அவன் சொல்லப்படுது. அப்ப அவன் அந்த இஜ்திஹாத் பண்ணுவான். யாரு? ஆலிமுன், அவன் அறிவுக்கு ஏற்ற பிரகாரம் இவர் மதரசாவில் இந்த மௌலியா இருக்காரு, அல்லது யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு வந்திருக்காரு, அப்படி இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, அங்கே படிச்சிருக்காரு, இங்கே படிச்சிருக்காருன்னு சொல்லி அப்படி எல்லாம் வச்சு ஒரு நம்பிக்கையான ஆள் தான் வேறு என்ன செய்ய மாட்டார், ஒரு மனோவிச்சயம் படி செல்ல மாட்டார் என்ற எண்ணம் வந்தால் அவரிடத்தில் அவர் கேட்பார். ஒரே ஆள்கிட்டே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணும் இல்லை. இப்போ காத்தாங்குள்ள இருக்கக்குள்ள காத்தாங்குள்ள இருக்கிற ஒரு ஆலிமா அவருக்கு நம்பிக்கையான படுமே. இப்போ கொழும்புல போனார், ஒரு புதிய விஷயமாக கேட்க வேண்டி வந்துச்சு. கேட்க வந்து அவர்த்துக்கு கொழும்புல ஒரு ஆலிமன்ட்டு இருப்பார், அவர்த்துக்கு அவர்கிட்ட கேட்பார். திரும்பி வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு ஊரில் அது வேற இடத்துல இருப்பார். அப்போ அந்த டைமுக்கு மார்க்க கல்வி கேட்கக்குள்ள ஒரே கேட்ட ஆள்கிட்ட தான் தொடர்ந்து கேட்கணும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல யார் இருக்காவோ, யார் ஆலிமனுக்கோ அவர்கிட்ட கேட்ட சட்டத்தை பெற்றுக்கொள்வார். அப்ப எனவே சுருக்கம் என்ன என்றால், பொதுமக்களுக்கு மதுஹப் ஒன்று கிடையாது. ஒரு ஷாஃபிமான் சொன்னதை அடுக்கணும், அபு ஹனீஃபாத்தை அடுக்கணும். அவர் முகல்லித், அவர் யார் ஆலிமன் இப்ப நினைக்கிறாரோ அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கிட்டு போறதான அவருக்கு ஒரு மதுஹப் ஒன்று இல்லை. மதுஹபு யாருக்கு என்றால் அந்த ஆதாரங்கள்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, ஷாஃபி மதபுள்ள உள்ள ஆதாரங்கள்லாம் எனக்கு ராஜிஹாப்படுகிறது என்று சொல்லி ஒருவர் சொன்னார் என்றது அவருக்கு தான் மதுஹபு. பொதுமக்களுக்கு மதுஹப் ஒன்று இல்லை. பொதுமக்களுக்கு ஒரு மதுஹப் இல்லை. இதைத்தான் இமாம் நவவி அவர்கள் நெஞ்சிக்காங்க. தங்களோட ரவுதாவில் என்ன சொல்றாங்க, என்ன வல்லதி யக்தலீஹி தலீல், ஆதாரரூபமாக உள்ள விஷயம் என்ன என்றால் அன்னஹு லா யல்ஸமுஹு அல் ஆமிய, பொதுமகனுக்கு கட்டாயமில்லை அத்த மதுஹபு பி மதுஹபின், ஒரு மதுஹபை பின்பற்றணும் என்ற அவசியம் இல்லை. பல் இஸ்தஃப்தி மன் ஷா, யார்கிட்ட விரும்பினால்கிட்ட கேட்பான். அவு மனித்தஃபக்க, மனித்தஃபக்கன்னு அம்புர்ரால் ஐமன் சாதஃப உஜூதஹு, யார் இருக்காவோ அவங்ககிட்ட கேட்டுவான். லாக்கின் மின் கைரி தலக்குத்தின் லிர்ருஹஸ், ஆனா 3 பேர்கிட்ட கேட்டுட்டு ஒருத்தர் ஹராமங்காரு, ஒருத்தர் மக்ரூஹங்காரு, முபாஹங்காரு, ஹலாஸ் முபாஹ் எடுப்போம். அப்படி லேசான விஷயங்களை தெரிஞ்சு எடுக்கக்கூடாது. அவர் 50 ரூபா ஆள்கிட்ட என்ன செய்யணும், நம்ம சட்டம் என்ன கேட்கணும், இதுதான். அப்போ அதை எடுத்துட்டு போக வேண்டியது இல்லை. 2-3 பேர்கிட்ட கேட்குற, அப்போ இவர் ஹராமங்காரு சரி இவரை விடுவோம், இவர் மக்ரூஹங்காரு இவரை விடுவோம், அவர் ஆகுமாங்க கொண்டாங்க ஹாத்தி. இப்போ அப்படித்தான் நடக்குது கொஞ்சம் பேர். இப்போ ஒன்று ஹலால் ஆக்கணும் மட்டும் 2-3 பேர்கிட்ட அலைகிறாங்க. அலைஞ்சி யாராவது ஒரு ஆள்கிட்ட வாயால் ஹலால் வந்துருமா என்று என்ன தேடுறாங்க கொஞ்சம் பேர். உனச்சோ இது கூடாது, இது பச்சை ஹராம். ஏன்னா ஒவ்வொரு ஷரா பின்பற்றல எத்தபியுல் ஹவா, உனச்சோ மனோ இச்சைன்னு செய்கிறார் அவர் பின்பற்றுறார். அப்ப ஷாஃபி மதுஹபுல ஃபத்வாவுக்குரிய சொல்லும் பிரகாரம் பொதுமக்களுக்கு என்ன ஒரு மதுஹபு கிடையாது. அந்த பொதுமகன் என்பவன் யார் ஆலிமன் நினைக்கானோ அவன்கிட்ட எடுத்துட்டு போவான். அது யாராவும் இருக்கலாம், உனக்கு தானே. அவன் கேட்டுட்டு அவன் ஏன் அவன்கிட்ட இது கூட்டிருக்குது. ஆலிமுன் சிக்கா, இவர் ஆலிமுண்டு அடைய நம்பிக்கை, 2 விஷயம் தான் அங்க முக்கியம். இந்த ஃபத்வாவை இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர்கள் ஃபத்தாவா ஃபிக்ஹியால கொண்டு வந்து ஆதரித்து சொல்றாங்க, வலாஹிருஹு ஜவாசுல் இன்திகாலி. அப்ப ஒரு மதுஹபில் இன்னொரு மதுஹபில வைன்கான இத்தகது சானிய மர்ஜூஹன், ரெண்டாவது வந்துகிட்டு மர்ஜூஹன் நினைச்சாலும் அவர் என்ன செய்ய கேட்கலாம். வஜவாசு தக்லீத் இமாமி பி மஸலத்தின் வஆஹர ஃபி உக்ரா, ஒரு மஸலாவுல இமாம் பின்பற்றலும் அங்க பின்பற்றலும், அது ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது தல்ஃபீக்ங்கிறது கூடாண்டு இல்லை, ஏலும் இந்த டைம்ல அவர் அந்த இமாம எடுக்கலாம், இந்த சொல்ல அந்த இமாம எடுக்கலாம். ஆனா என்ன மின் கைரி இல்திசாமின் மதுஹபின் ஒரு மதுஹபை என்ன பின்பற்றாமல் என்று சொல்லி அப்படி தொடர்ந்து அதை ஆதரித்து ஃபத்வா கொடுத்த இமாம்கள் இஸ்ஸுத்தீன் அப்துல் சலாம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தமாக பேசிக்கொண்டு போறாங்க. அப்ப ஷாஃபி மதுஹபுலேயே ஃபத்வாவுக்குரிய சொல்லும் பிரகாரம் பொதுமக்களுக்கு என்ன இல்லை, ஒரு மதுஹப் இல்லை. நான் அதே போல அந்த அவன் யாரை நம்புறானோ, ஒரு இப்போ பொதுமகன் நம்புறானோ அந்த பொதுமகன்கிட்ட தன் தீர்ப்பை என்ன செய்வார், அதை எடுத்துக்கொண்டு போவார். ஆனால் நம்ம இலங்கையில் பார்க்குறோம், இந்த தப்லீக் ஆக்கள் உள்ள அந்த தப்லீக் ஜமாத் ஆக்கள் ஆதிக்கம் உள்ள அந்த ஜமியத் உலமா அதில் பலரையும் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கொண்டு பிறகு சொல்கிறாங்க, இல்லை ஷாஃபி மதுஹப் படி மட்டும்தான் நாங்கள் ஃபத்வா கொடுப்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ ஷாஃபி மதுஹபடி ஃபத்வா கொடுக்கணுங்கிறது என்ன அடிப்படையில் அப்படி சொல்ல இயலாது. இன்னார கருத்து தான் ஃபத்வா கொடுக்கணும்னு சொல்ல இயலாது.
விளங்குதானே? இவ்வளவு எங்களுடைய நாட்டில் உலமாக்கள் எல்லாம் எவ்வளவு அறிவு முன்னேற்றங்கள் வளர்ந்திருக்கும் போது இல்லை நான் ஷாஃபி மதபில் உள்ள கிதாபத்தான் இதைத்தான் சொல்லுவேன் என்று அப்போ என்ன நோக்கம் அது? அப்போ நோக்கம் என்ன என்று சொன்னால் அது நடைமுறையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நியாயப்படுத்துது. இப்போ அது சில நடைமுறையில் சில விஷயங்கள் இருக்கு, அவைகள் என்ன நியாயப்படுத்துது. சரி, அப்படித்தான் உண்மையிலே ஷாஃபி மதுஹப் படிதான் ஃபத்வா கொடுக்காங்கள பார்த்தா அதுவும் இல்லை. உதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் ஷாஃபி மதுஹப்ங்கிறது கூட்டுத்துவா ஒன்று இல்லை. அது சும்மா அந்த எங்கள் நாட்டிலையும் அந்த அஜமி நாடுகளில் கொஞ்சம் பேர் அந்த பொதுமக்களுக்கு அரபு பொதுமக்களுக்கு அந்த துவாவை படிச்சுக்காக வேண்டி சொன்னது. பிறகு அது வணக்கமாகி இப்போ அது கூட்டுத்துவா. இப்போ பிதஅத்துங்கிறது இமாம் ஷாஃபி மற்ற அந்த கிதாபுகள் அது ஷாஃபி மதுஹப்பில் உள்ளதெல்லாம் பிதஅத்துங்கிறது மிகவும் தெளிவான விஷயம். அப்படி இருக்கக்குள்ள ஆனால் அது பிதஅத்துன்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி அதே போலதான் எத்தனையோ தஸ்பீ தொழுகையில் தஸ்பீ தொழுகை வந்துக்கிட்டு ஆகும்னு ஃபத்வா கொடுத்தீங்க. அப்போ தஸ்பீ தொழுகை இல்லைங்கிறது தான் ராஜிஹான ஃபத்வா. எங்கள் ஷாஃபி மதுஹப்பில் ராஜிஹான ஃபத்வா இல்லைன்றது இமாம் நவவி அவங்க மஜ்மூல கடைசியாக சொன்னதுன்னு என்ன கடைசியான கிதாபில் இல்லைன்னு. ஆனால் தஸ்பீ தொழுகை இருக்கு. இப்படி அந்த ஷாஃபி மதுஹப்போட கோட்பாடுகளையே என்ன செய்யறது? ஷாஃபி இமாம் தஸ்பீ தொழுகையை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அவர் வாழ்நாளில் தஸ்பீ தொழுகை கொண்டதே கேள்விப்பட்டதே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா கேள்விப்பட்டதில்லை, இமாம் மாலிக் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒன்றை வச்சு என்ன ஃபத்வா கொடுக்கலாம். பிறகு என்ன என்று பார்த்த உடனே முஆமலாத்துல கொடுக்கல் வாங்கல்ல பல மதுஹபையும் நாங்கள் மிக்சர் பண்ணி எடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு பேங்குகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபத்வா கொடுக்காங்க. நான் உங்களுக்கு முன்பு சொன்ன பிரகாரம் பாகிஸ்தானில் இருக்கிற தக்கி உஸ்மானிங்கிற ஹனபிக்காரன் அவர் அந்த ஷாஃபி மதுஹப்பில் உள்ள தந்திரங்கள் மந்திரங்களை வச்சு இஸ்லாமிக் பேங்குன்னு பேர் வச்சு இப்போ அதை இவங்கள்ட்ட கையில் கொடுத்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் செய்யுங்கன்னு சொல்லி அதை செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ அதுவும் அதே மதுஹப் இல்லை, முஆமலாத்து மாலிலையும் அது. அப்போ இப்போ இது இத்திபாவுல் ஹவா இது வந்து என்ன இல்லை, இது மதுஹப்பை பின்பற்றவும் இல்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவும் இல்லை, இது மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஒன்று. அப்போ எனவே ஷாஃபி மதுஹப்பில் ராஜிஹான சொல்லும் பிரகாரம் என்ன இல்லை, பொதுமகனுக்கு என்ன இல்லை மதுஹப் ஒன்று இல்லை. அப்போ இதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதுக்குரிய நஸ்கள் நான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நான் இப்போ இதை தொடர்ந்து போடுறேன். அப்போ சுருக்கமாக சொன்னால் பொதுமக்கள் என்பவர்கள் ஆமியங்கிறவர்கள் தெரியாதவர்கள் என்ன செய்யணும், தெரியாதாக்கள்கிட்ட அந்த சட்டத்தை கேட்கும். யார் ஒரு நம்பிக்கையானவர் இருக்காரோ அவங்ககிட்ட அவங்க கேட்கணும். இப்போ ஒரு ஆள் உண்மையான ஒரு நம்பிக்கையானால் இப்போ அவன் நினைச்சிப்பான் மோசமான அவன் கேட்க மாட்டானே. இப்போ அவன்கிட்ட என்ன நம்பிக்கைன்னு பார்த்து அவன் கேட்கணும். ரெண்டாவது ஒரு ஆலிம்கிட்ட தொடர்ந்து கேட்கணும் என்ற அவசியம்னு கிடையாது. அவருக்கு அந்த இடத்துல தேவையான டைமுக்கு யார் இருக்காவோ அவங்கள்ட்ட அந்த என்ன சட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஷாஃபி மதுஹப் அந்த பொதுமகன் போய் எனக்கு ஷாஃபி மதுஹப்பை சொல்லுங்கன்னு கேட்கறதில்ல. நீ அதிகமான பொதுமக்களுக்கு ஷாஃபி மதுஹப்னா நீ தெரியாது, இப்போ கேட்டீங்கன்னா என்ன மதுஹப்னு கேட்பாங்க. அவங்களும் என்ன நடைமுறைன்னு அப்படித்தான் பெரும்பாலும் தனக்கு தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு போகிறாங்க. இல்லை எனக்கு ஷாஃபி மதுஹப் ஃபத்வா தாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்டான்டா போல ஏன்னா அவனுக்கு மதுஹப் இல்லை, நீ ஷாஃபி மதுஹப்பை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனால் ஒரு தகவலுக்கு சொல்லுங்க என்று கேட்டால் நல்லம், அது பிரச்சனை இல்லை. இப்போ அதை நாம சொல்லலாம். ஆனால் மார்க்கமாக்குறதுக்கு மிம்பாபி ததையும் எனக்கு என்ன ஷாஃபி மதுஹப் தான் சொல்லணும் என்று சொன்னால் அது அவனுக்கு தேவையில்லாவே இல்லை. அவன் கேட்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இதை அவங்களோட சட்டத்தை சொல்லுது. ஆனால் இன்னொன்று இருக்கிறது இத்திபான்னு சொல்லி இன்னொன்று இருக்கும், பிறர சொல்ல எடுக்கிற ஆதாரத்தோட. அப்போ என்ன செய்யணும், பொதுமகன் போய் கேட்கக்குள்ள அவருக்கு விரும்ப முஸ்தஹப்ல கேட்கணும். நீங்கள் சட்டத்தை சொன்னதுக்கு பிறகு இதுக்கு ஒரு ஆதாரம் ஹதீஸ் ஒன்று சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கணும். அப்போ அந்த ஹதீஸ் அப்போ இத்திபா அப்போ இதுதான் இமாம் இப்னு அப்துல் பர் சொல்றாங்க, அந்த என்ன அல் அஹ்து பி கௌலில் கைர் மாரிஃபத்தி தலீலிஹி இஜ்மார ஒரு பொதுவான ஒரு ஆதாரத்தை சொல்லி அப்போ ஒரு ஹதீஸ் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் அடிப்படையில் அல்லது இந்த ஆயத்து அடிப்படையில் அல்லது இந்த கியாஸ் அடிப்படையில் இந்த இஜ்மார அப்போ ஒரு ஆதாரத்தை சொல்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் தக்லீதுன்னு சொல்கிறோம். ஏன் கண்மூடித்தனமாக பின்பற்றலையே அது தக்லீது இத்திபா இது ஜெய்யுது. இதுதான் இப்போ உதாரணம் அந்த குர்ஆன் சுன்னாவை இருக்கக்கூடிய சிந்தனை உள்ளக்கூடிய பொதுமக்கள்கிட்ட காணப்படுறது தான். அவங்க யாராவது ஒன்று சொன்னாண்டா ஆதாரத்தை கேட்பாங்க. அது தவறல்ல, உனக்கு அது அவங்களோட உரிமை. எனக்கு ஆதாரத்தை சொல்லுங்க என்ற இந்த ஆலிமை சொல்றதை சொல்லி அவர் ஒரு 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 வணங்குறலையே அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லுகின்ற ஒரு வாசித்தான்.
ஒரு முஜ்தஹித் அல்லது ஆலிம்ங்கிறவர் வந்துட்டு வாசித்தா பைனல்லா ஓ பைனல் முகல்லித், அவரு என்ன செய்யறாரு சொல்றாரு இந்த சட்டம் இதுதான். அப்ப எனவே அந்த ஆதாரத்தையும் சொல்லும். எனவே இப்போ உலமாக்களும் ஒரு விஷயத்தை பத்துவா கொடுக்கக்குள்ள அல்லது சொல்லக்குள்ள அந்த அதுக்குரிய ஒரு ஹதீஸையும் என்ன சொல்லி இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது அல்லது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்க முடிகிறது என்று சொல்லி சொல்லுவோம். நல்லது. எல்லாரையும் கட்டாயப்படுத்தல. சிலருக்கு இப்போ நான் மதுஹபில் உள்ள ஒரு கிதாபை பார்த்து சொல்லுவாங்க ஒரு கிதாபில் வந்திருக்குதுன்னு சரி. அப்போ எல்லாருக்கும் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் சொல்லலாம் போகும். அப்போ தெரிஞ்சிருந்தா சொல்கிறோம். பொதுமக்களும் என்ன செய்யும், அதை கேட்டானண்டா நல்லா இருக்கும், அவனுக்கு சொல்லணும். இப்போ அதான் நடைமுறையிலும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸில் ஆர்வம் உள்ள பொதுமக்கள் வந்து சும்மாலாம் சொல்லி கேட்க மாட்டான். அவங்களுக்கு என்ன செய்யும், ஹதீஸ் ஒன்று இப்போ சஹீஹ் லைஃப்ங்கிற விஷயத்தெல்லாம் கூட மக்கள் நுணுக்கமாக கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. வலில்லாஹில் ஹம்த். ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.